இங்க ஹீரோ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா. அவங்க அப்பா, அம்மா இத கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கே வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு போறாரு. கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ண ஹீரோவோட அப்பா கல்லாப்பட்டியில உட்கார வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தான் இத பார்த்துட்டு இருப்பாங்க. இத பார்த்ததுமே ரொம்பவும் கடுப்பாயிடுறாங்க. கொஞ்ச நாள்லயே ஹோட்டலோட நேம் அவங்க தங்கச்சியோட பேர்ல தான் இருக்கும். ஆனா இப்ப அவங்க ஒய்ஃபோட பேர்ல இருக்கு. அத பார்த்ததுமே அவங்க தங்கச்சி வரும்போது ரொம்பவும் கடுப்பாயிடுறாங்க. சோ இப்ப ஹீரோட தங்கச்சி கல்லாப்பட்டியில உட்காந்துக்கிட்டு இவங்கள வேலையா வாங்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து இந்த பொண்ணுமே ரொம்பவும் கடுப்பாயி அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறா. இத தெரிஞ்ச இந்த பொண்ணோட அம்மாவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்லயும் நிறைய பிரச்சனை வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை ஆயிடுது. எப்பப்பெல்லாம் சண்டை வருதோ இந்த பொண்ணுமே பைய தூக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோவும் சமாதானப்படுத்த பின்னாலே போயிடுறான். இப்படி அவங்க அம்மா தங்கச்சியும் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டு ஒய்ஃப் வெளியே போயிடுறாங்க. இவனும் அசராம அவங்க ஒய்ஃபோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிடறான். இப்படியே இந்த பொண்ணுக்கு நல்லபடியா சீமந்தமும் முடிஞ்சு குழந்தையும் பிறந்துருது. ஆனாலும் இப்போ குழந்தை மொட்டடிக்க சொல்ல பிரச்சனையும் வந்து இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. சோ இது வரைக்கும் போட்ட நகையில ஒண்ணு விடாம எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா நகையை கொடுக்கணும்னா டைவர்ஸ் வாங்க சொல்லி கேட்டுறாங்க. இந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியும் டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டு குழந்தை இனிமேல் எங்க கூட தான் வளரும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இது எதுவுமே கேட்காம குழந்தை என் கூட தான் இருக்கும், அந்த பொண்ணு என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். தென் இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு பேசி சமாளிச்சு பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு இந்த தடவை உன்னை நம்ப மாட்டேன், இப்படிதான் என்ன நிறைய தடவை ஏமாத்திரேன்னு சொல்லிட்டு திட்டிடுறான். இப்ப இதே சமயத்துல ஹீரோட வீட்டுல நகையெல்லாம் மூட்டு டைவர்ஸ் பேப்பரையும் எடுத்துட்டு வராங்க. அப்ப இந்த பொண்ணோட அண்ணன் இவன் மேல இருக்க கோவத்துல ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிடறான்.